மூத்த அரசியல்வாதி மிகப்பெரிய தலைவர்கிட்ட இருந்து வராரு. அண்ட் அவர் வகுத்த யூகங்கள் எல்லாமே சோடை போனதுல ஒரு இன்னொரு சின்ன எம்ஜிஆர் அவர் வந்து கொங்கு மண்டலம் நம்ம புரட்சி கோபி ஈரோடுக்கெல்லாம் வந்து செங்கோட்டையன் அவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. பாமரன் கூட ஈஸியா கனெக்ட் ஆகக்கூடிய அவர் ஒருத்தர் இருக்கிறது வந்து மிகப்பெரிய பலம் வந்து விஜய் சார். என்னைக்கும் விஜய் சாரை தாண்டி ஒரு விஷயத்த செய்கிறவரும் அவர் கிடையாது. அன்புக்குரியவர் விஜய் சார். ஏன் கண்கலங்கினார் செங்கோட்டையன்? அவர் ஜெயிச்சு நான் அவளை உட்கார வைக்கிறேன் காரணம்னா அந்த வழி. அவருக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் வந்து அவர் எங்க எதிர்பார்த்தாலும் அங்கே கிடைக்கல. இங்க வந்து முழுமையாவே அவர்கிட்ட நம்பி கொடுக்குறாங்க. அண்ட் கூட இருக்கவங்களும் யாரும் எந்த ஆட்சேபனும் கொடுக்கல. இப்பேற்பட்ட ஒரு மைண்ட் செட் வேற எந்த கட்சியிலுமே இருக்காது. உங்களை தூக்கி வெளியே போட தான் பார்ப்பாங்க. இவர் வந்துட்டாரா எனக்கு போச்சா அப்படின்னு தான் இருக்குமே தவிர இங்க அதெல்லாம் இல்லை. இது காரணம் என்னன்னா தலைமை கரெக்டா இருக்கு, லீடர் கரெக்டா இருக்கு. ஒரு செங்கோட்டையும் போதும், டெஃபினட்டா ஒரு செங்கோட்டையும் போதும். நான் சொல்றது என்னன்னா உங்களுக்கு வந்து 2 புஷ் ஆனந்த் போகணும். நிர்மல் குமாருக்கு இருக்கிற பவர் அவருக்கு நிறைய இருக்கு. ஆனா இனி வந்து இது 10 இது போதும்னு நான் சொல்லல. 2 வருஷம் தான் இருக்கு. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, இப்போ ஆதவர்ஜுனா வந்துட்டார். அவர் வந்து விடுதலை சிறுத்தையிலேருந்து வந்திருக்காரு. இப்போ திமுகலேருந்து நாஞ்சில் சம்பத் சார் வந்திருக்காரு.